நமது பாராளுமன்ற உறுப்பினர் திரு ரஜீவன் தோழர் அவர்களை உங்களுக்கான சில வார்த்தைகளை கூறி நிற்குமாறு அன்புடன் அழைக்கின்றோம். இன்றைய இந்த நிகழ்வுக்கு வருகை வந்திருக்கின்ற மதிப்புக்குரிய மத குருக்களே, கடற்தொழில் மற்றும் நீங்கள் வளர்த்துறை அமைச்சர் கௌரவ சந்திரசேகரம் ஐயா அவர்களே, என்னுடைய சக பாராளுமன்ற உறுப்பினர்கள் டாக்டர் ஸ்ரீ பவன் ராஜா அவர்களே, கௌரவ இளங்குவன் அவர்களே, யாழ்ப்பாண மாநகர சபைக்கு பிரதான வேட்பாளராக போட்டியிடுகின்ற கவிழன் அவர்களே, மேடையிலே வீற்றிருக்கின்ற கட்சியினுடைய செயற்பாட்டாளர்களே, வேட்பாளர்களே, இங்கே வருகை தந்திருக்கின்ற எங்களுடைய அன்புக்கும் மதிப்புக்குரிய வேட்பாளர்களே, சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் மதிய வணக்கம். இன்றைய இந்த ஜனாதிபதி அறிந்த இந்த கணக்கொழுதில் யாழ்ப்பாணம் மண்ணுக்கு ஒரு பெருமை இருக்கின்றது. அந்த பெருமை மிக்க மண்ணிலே தான் மீண்டும் ஒரு முறை எங்கள் ஜனாதிபதி யாழ்ப்பாண மக்களை சந்திக்கின்றார். நாளைக்கே உங்களுடைய ஆட்சி காலம் அமைக்கப்பட்டு மிக குறுகிய காலத்துக்குள்ளே ஜனாதிபதி பலரும் இங்கே வந்திருக்கின்றார். பிரதம மந்திரி கனகரம் வந்திருக்கின்றார். அமைச்சர்கள் பலர் இங்கு வந்திருக்கின்றார்கள். ஏனைய பாராளுமன்ற உறுப்பினர்களும் வந்திருக்கின்றார்கள். அவர்கள் இந்த மாவட்டத்தினுடைய பல்வேறு பிரச்சனைகளை அவதானித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஏனென்று சொன்னால், இந்த யாழ்ப்பாண மாவட்டம் வரலாற்றிலே இல்லாத போன்று கிட்டத்தட்ட 81,000க்கு மேற்பட்ட வாக்குகளை அள்ளி தந்து தங்களுடைய நம்பிக்கைக்குரிய வேட்பாளர்களாக எங்களை தெரிவு செய்திருக்கின்றார்கள். எங்களிடம் ஒரு பாரிய பொறுப்பு இருக்கின்றது. இந்த யாழ்ப்பாணத்து மக்களுக்கு கலை, கலாச்சாரம், பண்பாடு, விழுமியங்கள் இருக்கின்றது. நாங்கள் உலகத்திலே மிக புகழ்பெற்ற மக்கள். யாழ்ப்பாணத்தவர்கள் சொன்னால் அனைவரும் திரும்பி பார்க்கின்ற மக்கள். அந்த மக்கள் நம்பி தந்த அந்த ஆணை நாங்கள் காப்பாற்றுவோம். உங்களுக்கு தெரியும், இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களோ ஜனாதிபதியோ பிரதம மந்திரியோ சம்பளத்தை எதிர்பார்த்து வேலை செய்வதில்லை. ஒரு நாளைக்கு 18 மணி நேரத்துக்கு மேலே வேலை செய்கின்ற தலைவர்கள் தான் இன்றைய இந்த நாட்டை 159 பேர் அலங்கரிக்கின்ற பாராளுமன்றத்தை ஆண்டு கொண்டிருக்கின்றார்கள். உங்களுக்கு தெரியும், வந்து 6 மாதங்களுக்கு இடையிலே நாங்கள் பல்வேறு வேலை திட்டங்களை ஆரம்பித்திருக்கின்றோம். 36 வருடங்கள் திறக்கப்படாத பாதை இன்றை நாங்கள் திறந்திருக்கின்றோம். அதிலே சில தடைகள் இருக்கின்றன, எங்களுக்கு தெரியும். அதையும் நாங்கள் நீக்குவோம். எத்தனை மக்கள் காணி இல்லாமல் இருக்கிறார்கள், அதையும் நாங்கள் மீட்போம். இராணுவத்தினர் அந்த காணிகளில் இருக்கின்றார்கள். மக்கள் வாழுகின்ற ஒரு நாடாக நாங்கள் மாற்றியமைப்போம் என்பதிலே மாற்று கருத்து கிடையாது. அதே போன்றுதான் இந்த முறையிலே பாருங்கள், இருப்பதெல்லாம் எந்த தமிழர்கள் சிங்களவர்கள் அல்ல, அல்ல சிங்கள கட்சி என்று சொல்லுகின்றார்கள், இனவாத கட்சி என்று சொல்லுகின்றார்கள். நாங்கள் பாராளுமன்றத்திலேயோ எங்குமே இனவாதம் பேசியது கிடையாது. நாங்கள் தமிழர்கள், சிங்களவர், முஸ்லீம்கள் என அனைவரும் ஒருமித்த இனமாக வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் எங்களுடைய கொள்கையிலேயே சொல்லியிருக்கின்றோம். இந்த நாடு அனைவருக்கும் சொந்தமான நாடு என்ற நாள் வரும் என்று நாங்கள் சொல்லியிருக்கின்றோம். அது ஒரு நாள் இந்த எங்களுடைய அரசமைப்பிலே நிச்சயமாக இடம் வரும். உங்களுக்கு தெரியும், எங்களுடைய ஆட்சி காலத்திலே எங்களுடைய நாட்டில் நடக்கின்ற சுதந்திர தினம் அது உண்மையிலே எங்களுக்கு சுதந்திரமான நாளாக கிடையாது. குறிப்பாக தமிழ் மக்கள் அதை கரிநாளாக கொண்டாடி இருக்கின்றார்கள். ஆனால் ஜனாதிபதியின் ஒரு கொள்கை இருக்கின்றது. அந்த கொள்கையின்படி இலங்கைக்கான ஒரு நாள் உருவாக்கப்படும். அது இலங்கை திருநாள் என்று சொல்லப்படும். அதிலே 3 இன மக்களையும் அனைத்து மொழி மக்களையும் ஒன்றாக்கி ஒரே மக்களாக நாங்கள் உருவாகின்ற நாள் தான் அந்த இலங்கை என்ற நாடு உருவாகும். எனவே இந்த ஒரு முழுமையான ஆட்சி எங்களுக்கு வந்து தர வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் நிச்சயமாக பிரதேச சபைகளையும் வெல்ல வேண்டும். அந்த ஆதரவை நீங்கள் தருவீர்கள் என்று நான் உங்களை கேட்டு இந்த வாய்ப்பு வழங்கி உங்களுக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.